தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாஜக தமிழ்நாடு முன்னாள் தலைவர் கட்சியிலேருந்து விலகி வி ஆர் த மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பித்து நேற்று முதல் மாநாடு ஒன்று பொள்ளாச்சியில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே. எங்கள் வாழ்வில் எங்கள் நண்பரை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்போடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். யார் உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? விட்டு எடுக்க வந்த ராணுவ கூட்டணி எடுக்க வந்த எங்கள் தோழனுக்கு காப்பு போட இருந்தாயா? வாழ்க்கை முறை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து பயணம் வணக்கம். திருமணம் செய்ய தாழ்மை ஆறாகும் மண்ணிலே வாழ்வு காலையால் கொண்டு போட்டியை உங்கள் நாடு தள்ளி பார்க்கப்படும் ஆண்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருந்திருக்காங்க. அதில் அண்ணாமலை முக்கியமான ஒரு இடம் வந்தார். கட்சியை வளர்க்குறோம்னு சொல்லி நிறையா பேரை சேர்த்தார். அப்படி இப்படின்னு யாத்திரை போனார், அதை பண்ணார், இதை பண்ணார். கடைசியில் இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிவிட்டு வி ஆர் த மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வி ஆர் த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எதுவுமே சொல்லலை, முதல்ல எல்லாரும் ஒன்றிணைங்க, அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ அதனோட இதில் இப்போ நேற்று பொள்ளாச்சியில் ஒரு மாநில மாநாடு போதை ஒழிப்புக்கு எதிரான போதை ஒழிப்பை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்தினார். அதில் அந்த மாநாட்டில் அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார். என்ன சொன்னார்னா, முக்கியமாக தமிழக வெற்றி கழக விசையை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுங்கிறார். அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, அவங்கள போட்டு அழுத்தக்கூடாது, தூக்கி விடணும் அப்படின்னு அங்கேயே ஒரு குத்து குத்திட்டார். அப்புறம் என்ன சொன்னார், இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மலையை பாதுகாக்கணும், இந்த நீரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்னு சொல்லி தமிழ் தேசியத்தில் ஒரு குத்து குத்திட்டார். அப்புறம் ஒரு குத்து எங்கே குத்துறாரு, தேசியத்தில். தேசியம் இல்லாமல் நான் இல்லை, இந்திய தேசியம் தான் எனக்கு முக்கியம், தமிழ் மண்ணை காக்கிறதுக்கு எனக்கு தமிழ் மண்ணு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு மாதமும் நேற்றுலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இயக்கமாக நடத்த போகிறோம், ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு இயக்கமாக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக இந்த போதை ஒழிப்பு மாதமாக கொண்டாடணும். அடுத்து 50 லட்சம் மரக்கன்றுகள் நடணும், ஏன்னா நிறையா பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணணும். அடுத்து நீர்நிலைகளை சுத்தம் பண்ணணும், அடுத்து மலையை பாதுகாக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் வீடு வீடாக போய் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வாங்க, நிச்சயம் நம்ம 2031 தேர்தலுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கார். ஒரு வெற்றிடம் இருக்குது, இங்கே ஒரு மாற்றம் இல்லை. மாற்றம் 2026 ஒரு மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார், நேரடியாக சொல்லலை. அவர் நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவரையோ இல்லை அந்த அமைச்சர்கள் செயல்பாடையோ பற்றி அவர் எந்த விமர்சனமும் பண்ணலை. அவர் சொல்கிறது ஒரே ஒரு என்ன, அவங்க தடுமாறி பற்றி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், அதனால் நம்ம அவங்கள கையை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இப்போது நமக்கு அதில் சில பார்வைகள் இருக்குது. இவர் ஆரம்பத்தில் தமிழ்நாடிலாம் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொல்லி பேசினவர். அப்புறம் பிஜேபியில் நிறையா வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தார். வீடியோலாம் எடுத்து கட்சியை வளர்த்தார் நிறையா. இப்போது அவர் மண்ணை பாதுகாக்கணும்னு சொல்லி வந்திருக்கார். வர்றதுல தப்பு இல்லை, கட்சிகள் ஆரம்பிக்கலாம், நிறையா வரலாம். கொங்கு மண்டலத்துலேருந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மாற்று இயக்கமாக வரணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக இவர் இந்த வி ஆர் த லீடர்ஸ் இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடைசியை பார்த்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை பார்த்துட்டு தான் வந்தார். ஆனால் நேற்று மாநாட்டில் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கட்சியில் பயணித்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால் வேறு கட்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லை வேறு கட்சியில் போய் இணைக்கிறோம். அதனால் என்னோட வந்திருக்கிற எல்லாருக்கும் அரசியல் வகுப்பு நடத்த போகிறேன், எல்லாருக்கும் அரசியல் பயிற்சி கொடுத்து எல்லாரையும் அறிவார்ந்த லீடர்ஸாக உருவாக்கி களத்துக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு தகவலை கூறியிருக்கார். நல்ல முயற்சி தான், அதனோட மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் அணிஞ்சிருக்கிற முகமுடிக்கிறது பிஜேபியோட பி டீம்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. பிஜேபியிலேருந்து வந்ததுனால
நேற்று சொன்ன ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா 19 லட்சம் பேர் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. கட்சின்னு நான் அறிவிக்கலை, இந்த மூமெண்ட்டில் இணைஞ்சிருக்காங்க. இதை வந்து 50 லட்சமாக நம்ம மாற்றணும். அதனால் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, கட்சிக்கு ஆள் சேருங்க அப்படிங்கிறது. ஆனால் நான் யாரையும் போய் சேர்க்கல, அவங்களா தன்னால் வர்றவங்கள தான் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே விஷயம் என்னென்னா 3 பார்வைகள் தான். ஒன்று, இவர் பிஜேபியிலேருந்து வந்ததுனாலவே இவர் மேலே அவர் வந்து பிஜேபியுடைய ஐடியாலஜியில் தான் இருப்பார், பிஜேபியோடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையாக உழைக்க, அவர் நேர்மையாக உழைக்க வந்திருக்காரு அப்படின்னு ஒரு வகை. இன்னொரு வகை என்ன சொல்கிறாரு, நேற்று வந்த நடிகர் 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அதனால் அந்த ஃபார்முலாவை நம்மளை எடுத்து அவர் வந்து தமிழ் தேசியம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாரு, திராவிடம்னு எடுத்துக்கிட்டாரு. நம்ம திராவிடத்தை அவங்க பேச முடியாது அவர், ஏன்னா அவர் வந்து பிஜேபியிலேருந்து வந்ததுனால அவர் திராவிடத்தை பேசலை. தேசியமும் தமிழும், தமிழ் தேசியம்ங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மூமெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக வேலை பார்த்துருக்காரு. இங்கே ஒரு வெற்றிடை இருக்குது, மாற்றம் வேணும்னு சொல்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிடுவோம். பிஜேபி நேரடியாக வந்தால் தானே நீ தமிழ்நாட்டுக்குள்ள முடியாதுங்கிறீங்க, நான் பிஜேபி இல்லாமல் ஒரு இதை போட்டுக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறதாக மக்கள் சொல்கிறாங்க. நம்மளோட பார்வை என்னென்னா, இவர் ஏற்கனவே ஒரு தடவை நான் அந்த காணொலியை வந்து இப்போ இணைக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், காணொலியில் அவர் பேசுனது இருக்குது. பெங்களூரில் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் பேசின ஒரு காணொலி இருக்குது, அதை நான் போடுறேன் பாருங்கள். ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವ್ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಬೇರೇನು ಇಶ್ಯೂ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ. ಕೆಲವು ಇಶ್ಯೂ ಎಮೋಷನ್ ಇಶ್ಯೂಸ್ ಇರ್ತದೆ. ನನ್ನ ಸ್ಟೇಟ್ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ನಾನು ನಂಬಲ್ಲ. ಸೊ ಟಿಲ್ ಐ ಡೈ, ನನ್ನ ಬಾಡಿದಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೆತ್ ಇರುವ ತನಕ ಐ ಆಮ್ ಅ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ ಸರ್. ಸುಮ್ಮನೆ ಸ್ಟೇಜ್ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕೇನಿಲ್ಲ. பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் வந்து அவர் வந்து தெளிவாக சொல்கிறார், அரசியல்வாதிக்கு தந்திரங்கள் தேவை, ஆனால் இந்த அளவுக்கு தந்திரங்கள் தேவையா அப்படிங்கிறது தெரியல. வருங்காலங்கள் தான் அதுக்கான முயற்சிகள் தெரியும். மாற்றங்கள் வந்தால் இந்த மண்ணுக்கு நல்லது தான். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த மண்ணுக்கு நடக்க போகுது? திராவிடம் ஒரு பக்கம், தமிழ் தேசியம் ஒரு பக்கம், திராவிடமும் தமிழ் தேசியம் கலந்தது ஒரு பக்கம், இவர் தேசியம், இந்திய தேசியமும் தமிழ் தேசியம்னு எடுத்து இவர் ஒரு பாயிண்டில் வர்றார். அப்போ இந்த பாயிண்ட்னால ஏற்கனவே இருக்கிற தமிழ் தேசியத்தை தான் எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க. சீமான் சொன்னது தான், ஏற்கனவே தமிழ் தேசியம் இல்லாமல் யாருமே இனிமேல் கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறது இன்னும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. ஒரு தடவை விசை பேசிட்டாரு, நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுவோம் அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, இவரும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறார். இவர் என்ன பேசுகிறாரு, தமிழ் தேசியங்கிறதுல இந்திய தேசியத்தோட தமிழ் தேசியத்தை சேர்த்துக்கிறார். இந்தியன் இல்லாமல் தமிழ் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் பேசுகிறார். நமக்கு ஒரே பார்வை தான், ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை அந்த பக்கம் நில்லுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்திய தேசியம் சொல்லி எல்லா இடத்துக்கும் பாத யாத்திரைலாம் போனீங்க வந்தீங்க. அந்த இந்திய தேசியத்தில் நீங்கள் பண்ண சில நல்ல விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள், ஏதோ ஒரு காரணத்தில் கூட்டணிக்காகவோ எதுக்காகவோ உங்களை கழட்டி விட்டாங்க. அப்புறம் இப்போ தனியாக ஒரு மூமெண்ட் ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷம் இருக்குது, தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஏன்னா 2.5 வருஷத்தில் டிவிக்கு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்ச மாதிரி இவரும் ஒரு ஷெட்யூல் போடுறாரு. 50 லட்சம் பேரை திரட்டணும், எல்லா மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரங்களை நடணும், நீர்நிலைகளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு ஷெட்யூல் போட்டு இவரும் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் வர்றது தவறில்லை, வரலாம். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ உண்மையாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் தெரிய போகுது. அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்ம பேசுகிறது தான். இப்போ தமிழ் தேசியர்கள் பேசுகிறது தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல் கட்டணம் உயர்ந்து போச்சு, ஒரு நிர்வாகி நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு காணொலியில், ஸ்கூல் கட்டணம் உயர்ந்து போச்சு, ஆஸ்பத்திரி கட்டணம் உயர்ந்து போச்சு, அதனால் நாங்கள் வந்தோம்னா உடனே மாற்றிடுவோம் அப்படின்னு இப்போ அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் 15-16 வருஷமாக கத்தி ஒருத்தரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான். இதை ஒருத்தர் காப்பி அடித்தார், அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ இவரும் அதே ஃபார்முலா எடுக்கிறாரு, நம்மளும் காப்பி அடித்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். வணக்கம், நன்றி உறவுகளே. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.